அது சூரியன், புதன், கேது, சந்திரன், ராகு. அப்போ இந்த சூரியன் சம்பந்தப்பட்ட நபர்கள், புதன் சம்பந்தப்பட்ட நபர்கள், கேது சம்பந்தப்பட்ட நபர்கள், இவங்கெல்லாம் வந்து இந்த ஹிட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இப்போ சூரியன் கேது சேர்க்கை அப்படின்னு இருந்தாலே அப்போ என்ன ஆகும்னா அரசியல் கட்சிகள் பிளவுபடும், கட்சி விட்டு கட்சி மாறுவார்கள். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சில கட்சி உடைஞ்சிரும், சில கட்சி கூட்டணி மாறுவார்கள், சில கட்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கட்சிக்குள்ளேயே சண்டை சச்சரவுகளாக ஏற்பட்டு நிறைய பிரிவுகள் ஏற்படுறது. இதை மாதிரி சில கட்சிகள் காணாமலே போய்விடக்கூடியதும் இருக்கும். அதே மாதிரி அரசியல்வாதிகள் நிறைய பேர் ஜெயிலுக்கு போகக்கூடிய விஷயங்களும் அது நடக்கும். ஏன்னா கேதுங்கிறது ஒரு வலைக்கிரகம். கேதுங்கிறது வந்து வழக்க கொடுக்கக்கூடியது, அப்போ அது கைதை கொடுக்கக்கூடியது. அப்போ சூரியனோட கேது அப்படிங்கும்போது அரசியல் சம்பந்தப்பட்ட நபர்கள், அரசில் யார் பீக்கில் இருக்காங்க அல்லது லைம்லைட்டில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து அது பிரச்சனையை தரக்கூடியதா, ஏதாவது ஒரு ஊழல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளியில் கொண்டு வந்து அவங்கள சிறைக்கு செல்லக்கூடிய விஷயங்கள், அமைச்சர்களுக்கே அது பிரச்சனையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் இனிமேல் கண்டிப்பாக நடக்கும்.